வணக்கம் நண்பர்களே. எளிய இனிய கிரக பரிகாரங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா, ராகு செவ்வாய் இது சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு நல்லா வலிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ராகு அம்சம் செவ்வாய் அம்சம்ன்றது பார்த்திங்கன்னா பெரிய கனரக வாகனம். அது எது? ட்ரெயின். பொதுவாக பார்த்திங்கன்னா ரயில் பிரயாணங்களை ராகுவை செவ்வாயை வலிமைப்படுத்தணும், அந்த திசையை நடந்துகிட்ருக்கு, அந்த திசை நல்லா பலன் தரணும் அப்படின்னா நீங்கள் அந்த பயணங்களை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கும். இது வியாபாரிகள் அதுவும் சரக்கு வெளியூரில் போய் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறது, இல்லை வெளித்தொடர்புகளுக்கு வசூலுக்காக போகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் பயணங்கள், ரயில் பயணங்கள் நீங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த ராகு உங்களுக்கு நல்ல பலன் தரும், சுப பலன்கள் தரும். செவ்வாயும் நல்ல சுப பலன்கள் தரும். இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புதன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஆகாயம் சார்ந்த ஒரு விஷயம். அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் விமான பயணங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அது அற்புதமான அழகான நல்ல பலன்களை அளிக்கும். இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகனங்களில் அந்த லக்ஸரியான வாகனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போது பார்த்திங்கன்னா அது சுக்கிரனை சார்ந்தது, ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது, லக்ஸரி சம்மந்தப்பட்டது அப்படின்னு. அப்போ சுக்கிரன் இருக்கும்போது அந்த மாதிரி பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். அடுத்து நீர் சம்மந்தப்பட்டது, அந்த தொழிலில் உள்ளவங்க, இல்லை சந்திரனை வலிமைப்படுத்தணும், நல்ல மனோபலம் வேணும் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்டது, அதாவது நீர்வீழ்ச்சிகள், ஃபால்ஸு போகலாம். அதே போல் நீச்சல் குளங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நல்ல அற்புதமாக சந்திரன் வலிமை அடையும். அதே நேரத்தில் பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தடையாக இருக்குது, எனக்கு நெகட்டிவாக இருக்குது, ஒரு ஃபீல் நல்லா இல்லை அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கடற்கரைக்கு போயிட்டு வர்றது நல்லது. உங்களுடைய பிரயாணம் கடற்கரைகளை நோக்கி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா பிராணிக் ஹீலிங், அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி வச்சு ஹீல் பண்ணுவாங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்கு. அப்போ ஒரு கை உப்பு எவ்வளோ எடுக்குமோ அதை விட இயற்கையில் உள்ளது பார்த்திங்கன்னா கடல். அதனால தான் கடல் நீராடுறது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து முன்னோர்கள் சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய கடலில் போய் நல்லா குளிச்சுட்டு வாங்க. அந்த கடல் நீராடுதல் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும். அதை போல் நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறது வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு இனிய எளிய பரிகாரங்களை நீங்கள் கேட்டு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மேம்படும்.